தோணிமடுவு திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமானதா சாத்தியமற்றதா? இந்த கூட்டமைப்பினுடைய நோக்கம் என்னன்னா, தோணிமடுவு தடுப்பணை திட்டத்தை நிறைவேற்றுவது எங்களுடைய நோக்கம். ஒரு சிறிய தடுப்பணை கட்டி அந்த தடுப்பணையை ஏறத்தாழ 100% சொன்னா ஒரு 60% தண்ணி உள்ள தேக்கி 40% தண்ணி விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில ஒரு திட்டத்தை நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். தோணிமடுவுல தடுப்பணை கட்டி தண்ணியை தேக்கி வைக்கிறதுனால வனத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களும் பறவைகளும் அங்கேயே தண்ணி குடிச்சுக்குது. ஏறக்குறைய ஒரு 60 கிலோமீட்டர் குளத்தூர்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சத்தியமங்கலம் வரைக்கும் 6 மாசத்துக்கு குடிதண்ணியே கிடையாது. எப்படி விவசாயம் பண்றது? தோணிமடுவு பள்ளத்தாக்குன்னு ஒரு பள்ளம் போகுது. அதுல வரக்கூடிய உபரி நீர் ரொம்ப அபரிவிதமானது. நீர் பயன்பாடு ரொம்ப கம்மியா இருக்குது. குடிநீர் பயன்பாடு ரொம்ப கம்மியா இருக்குது. மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த திட்டம் என்னன்னா ரொம்ப சிம்பிளான திட்டம் தான். அகலியை ஆழப்படுத்தியும் அகலப்படுத்தியும் கொண்டு வரதுனால நீர் எல்லா ஏரியாவுக்கும் சீக்கிரம் நம்பிடுது. இந்த சிறிய திட்டத்தை சீக்கிரம் செயல்படுத்தி அரசு எங்களுக்கு நடைமுறைப்படுத்தி தரணும்னு கேட்டுக்கிறோம். குடிநீர் பிரச்சனைன்னு பார்த்தோம்னா இங்க கடந்த 50 ஆண்டுகளாகவே அந்தியூர் சுற்றுவட்டார பகுதியில பெரும் பிரச்சனையாவே இருக்கு, சவாலாவே இருக்கு. இந்த தோணிமடுவு திட்டத்தை நிறைவேற்றினால் மட்டும்தான் குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண முடியும். இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் தரேன். நீங்க மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.